ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகி சமையல். வாங்க, ராகி சமையல் இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிஷ் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காலி ஆகிடுச்சு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறமா இது வந்து மட்டன் எலும்பு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கறி கிடையாது, வெறும் எலும்பு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டு ஒரு செமி கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன க்ளீனிங் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய வந்து க்ரோசரி வைக்கிற ரேக் வந்து ஃபுல்லாகவே துடைக்காமல் இருந்தேன். அது எல்லாமே துடைச்சி கொஞ்சம் எடுத்துக்கலாம். டெய்லியுமே நம்ம சமைக்கும் போது ஏதாவது ஒரு ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு க்ளீனிங் கண்டிப்பாக பண்ணாலே நம்மளோட கிச்சன் ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணணும், ஒரு க்ளீனிங் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு வந்து டீப் க்ளீனிங் பண்ணுறதுக்கு எதுவுமே அவசியமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி இந்த ரேக் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு ப்ரிப்ரேஷனும் கண்டிப்பாக பண்ணணும். ஏதாச்சும் நம்மளுக்கு பொடி தேவைன்னா அந்த பொடியை அரைச்சி வைக்கிறது, அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா புதினா கொத்தமல்லி அந்த மாதிரி பண்ணுறது, இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தேவையான நட்ஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணுறது, அப்படி இல்லைன்னா நம்ம சமையலுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணுறது. அந்த மாதிரி கண்டிப்பாக எதனா ஒரு ப்ரிப்ரேஷன் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலி ஆகிடுச்சு. நான் எப்போவுமே வேலை செய்யும் போது ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். இந்த வேலை செய்யலாம், இன்றைக்கி ரொம்ப எல்லாமே போட்டு டம்ப் பண்ணிக்க மாட்டேன். இன்றைக்கி இந்த ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணணும், இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டேன். டெய்லியுமே ஒரு க்ளீனிங் ஒர்க்கு, ஒரு ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த சமையல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. டென்ஷன் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு க்ளீனிங் ஒர்க், அப்புறம் ஒரு ப்ரிப்ரேஷன் ஒர்க் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டேன். எலும்புமே நல்லா வந்து கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பேனில் நீங்கள் எந்த பேன் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் குக்கரில் மட்டும்தான் வேக வைக்க முடியும் எலும்பு. நம்ம நார்மலாக குக்கர் இல்லாமலே வேக வைக்கலாம். குக்கரில் வந்து ஒரு 5 விசில் கிட்ட கண்டிப்பாக விடணும். இப்போ வந்து ஒரு பட்டை லவங்க ஏலக்காய் போட்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்ட பிறகு எலும்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவுமே ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு. இந்த பக்கம் வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து தக்காளி, பச்சை மிளகா, இது எல்லாமே வந்து நான் வந்து அரைஞ்சி வச்சுக்கிட்டேன். ஒரு பக்கம் மாவு வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுட்டேன். இது வந்து டிஃபன் செய்கிறேன் நான். டிஃபனுக்கு வந்து எலும்பு உருளைக்கிழங்கு போட்டு செமி கிரேவியும், அதுக்கப்புறமா தோசையும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இதெல்லாமே வந்து ஈஸியான டிஷ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு, தக்காளி வந்து ஒரு 4 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி வந்து நம்ம குறைச்சிக்கணும். ஸோ ஒரு 3 தக்காளி நான் எடுத்திருக்கேன். 4 வெங்காயத்துக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயத்தை விட தக்காளி நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு குறைச்சி போட்டால் இந்த டிஷ் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இது எல்லாமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு சிம்மில் நம்ம வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே தக்காளியை மேலே போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அவ்வளோதான். சிம்லேயே அந்த தக்காளி நல்லாவே ஸ்மாஷ் ஆகிடும். கலக்கி விட தேவையில்லை. கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா நல்லாவே வந்து ஸ்மாஷ் ஆகி வந்துடும். இப்போ வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுட்ட பிறகு திரும்ப எடுத்துட்டு நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து மிளகாத்தூள் நம்ம ஒரு ரேஷியோ எடுக்கிறோன்னா அதே மாதிரி நம்ம வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். ஈக்குவல் ரேஷியோ ஆட் பண்ணிக்கணும். நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், தூளும் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு இறக்கிக்கலாம். இல்லைனா பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா இடத்துல வந்து ஒரு 5-6 பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அதுவுமே நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம்
கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டோன்னா மேலோட்டமாக அவ்வளோதான். இப்போது இன்னுமே ஒரு கிளாஸ் அளவுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு குக்கர் ஒரு 5 விசில் கிட்ட சிம்மில் வச்சு விடணும். அப்போ தான் அந்த எலும்பு வந்து நல்லாவே வெந்து அந்த உள்ளே இருக்க அந்த இதெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். கண்டிப்பாக எலும்பு வேக வைக்கும் போது சிம்மில் வேக வச்சு எடுங்க. ஒரு 5 விசில் எடுத்து 4லேருந்து ஒரு 5 விசில் போதும். நல்லா எலும்பு நல்லா வெந்து வந்துடும். ஸோ இந்த டிஷ் கூட நான் வந்து தோசை சுட்டுட்ருந்தேன். ஸோ தோசையும் ரெடி பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தோசை இதுவும் ரெடி ஆகிடுச்சு. மீன்வைல் வந்து கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு டிஃபன் வேலை வந்து சிம்பிளாக ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாவுமே வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த மாவு இல்லாத போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஓடிட்டே இருக்கும் மைண்டில். அந்த மாவு இருந்தால் எதுவுமே எப்போவுமே இது தான் போடுறோமான்ற மாதிரியே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது இட்லி மாவு தான். இப்போ வந்து தோசை சுட்டு வச்சாச்சு. சுட சுட வந்து எலும்பு உருளைக்கிழங்கு சால்னா வச்சு சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.